கல்லாலின் படையமர்ந்து நான்மறையாரங்கமதம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். எல்லாமுமாம் பரணை ஏத்துதல் என்பது உண்டோ வல்லானாய் மன்னுதலின் மற்ற. பெரியவர்களே, இந்த மாதத்தில் சிறந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கும் ஆன்ம விசாரத்திற்கும் உரியதாக நம்முடைய பெரியோர்கள் அமைத்துள்ளார்கள். இந்த நாளிலே விசாரம் செய்தால் அதனுடைய பலம் நமக்கு விரைவாகவே கிட்டும் என்பதோடு விசாரமும் தெளிவாக இருக்கும். அதுபோல் பக்தி செலுத்துபவர்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டில் செய்ய வேண்டிய கிரமமான காரியங்களை செய்து மெழுகி கோலமிட்டு இறை வழிபாடு செய்து கோவிலுக்கு சென்று இப்படியெல்லாம் இந்த மாதத்தை ஒரு மாதமும் இறை சிந்தனையிலேயே செலுத்தி நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொண்டு நமக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய அடைய வேண்டிய முக்தி நிலை மோட்சம் என்கிற நிலையை அடைவதற்கு நம்மை தயாரிப்பதற்காகவே இவ்வாறெல்லாம் பெரியோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஒரு நல்ல மாதத்திலே இங்கு உங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுக்க தினம் தங்களை இந்த ஆன்மீக பயணத்தில் இணைத்து கொண்டு தங்களுடைய சிந்தனையை செம்மைப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஏற்பாட்டினை செய்துள்ளார்கள். அவர்களுக்கு நாம் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று ரமணானுபவம் என்கிற ஒரு தலைப்பிலே சிறிது நேரம் நாம் சிந்திக்கலாம். ரமணானுபவம் என்றால் ஆத்மானுபவம் தான். ரமணன் என்று சொன்னாலே ராமன் என்று சொன்னாலே ஆத்மா என்று தான் பொருள். ரமணானுபவம் என்றால் ஆத்மானுபவம் என்று பொருள். ஆக ஆத்மானுபவத்தை நாம் விளக்கி சொல்ல முடியாது. ஆத்மானுபவம் என்பது அவரவருக்கு உரியது. எதோ வாச்சிய நிவர்த்தந்தி அப்பிராப்பிய மனசா சகன்ட்டு தைத்திரிய சொல்வது போல் அந்த அனுபவத்தை அடைந்தவர்கள், அந்த அனுபவத்தில் இருப்பவர்கள் வெளியிலே வந்து கூட அதை சொல்வதற்கு அவர்களுக்கு முடியாது. வாக்கும் திரும்பி விட்டது. அவரோடு சேர்ந்து அந்த அனுபவத்தோடு வாக்கும் சொல்வதற்கு வழி இல்லாமல் இது எப்படி விவரிப்பது என்று சொல்வதற்கு வழி இல்லாமல் வாக்கு திரும்பி விட்டது என்று அந்த தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது. எல்லா நூல்களுமே பார்த்தா எல்லா உபனிஷத்துங்களும் கிட்டத்தட்ட இதையே தான் சொல்லுகிறது. அஷ்டவக்கரர் சொல்கிறார், இதை வெளியில் பேசுகிறதில்ல, பேச முடியாது. வாக்மி பிராக்ய மகா உத்தியோகம் ஜனம் மூக்க ஜடாலசம் கரோதி தத்துவபோதோயம் அதத்யக்தோ புபுக்ஷுபிகி அப்படிங்கிறார். அதாவது வாக்மி நல்லா பேசக்கூடியவன், வாக்கு விசாலம் உள்ளவன், பெரிய சிறப்பான பிரசங்கங்கள் பண்ணக்கூடியவன், பிராக்ஞன் நல்ல அறிவு சார்ந்தவன், மகோத்தியோகம் நல்ல முயற்சியில் ஏதாவது சதா காரியம் செய்துக்கிட்டு இருக்கிறவன். இவனெல்லாம் என்ன பண்ணிடுது, இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது வாக்மியை ஊமையாக்கிடுது. அவனுக்கு பேசுகிறதுக்கு நான் எழாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்த ஞானம் அவனை கொண்டு போயிடுது. அவன் மூக்க ஜடாலசம், அவன் எவ்வளவுக்கு எவ்வளோ அறிவோடு தெளிவோடு இருந்தானோ, விசாரமாக உலக அறிவை பற்றியெல்லாம் விஸ்தாரமாக பேசக்கூடிய தன்மையில் இருந்தானோ அவனுக்கு ஜடம் போல் ஆயிடுறான். எதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அதனால் ஜடம் போல் இருக்கான், ஆலசியம், சோம்பேறி ஆயிடுறான் அவன். மகா உத்தியோகம்னு சொன்னாக்கா முயற்சியில் செயல் வீரன். ஆனால் இந்த ஆத்ம ஞானம் வந்த பிறகு சுத்தமாக அடங்கி போயிடுறான். கை கால் அவனுடைய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் செயல்பட மறுக்குது. எதுக்காக செயல்படணும் அப்படிங்கிறது போல் எது பண்ணுதுன்னா இந்த
ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது. ஆகவே புபுக்ஷுபின்னா முமுக்ஷுன்னு சொன்னாக்கா முக்தியில் இச்சை உடையவன், புபுக்ஷுன்னாக்க போகத்தில் இச்சை உடையவன். இந்த போகத்தில் இச்சை உடையவர்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சின்னு சொன்னாக்கா என்ன ஆகிடுது, இந்த மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்ட்டு. ஆகவே ஆத்ம ஞானம் என்பது அவ்வளவு எளிதாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதில்லை, அனுபவிக்க வேண்டிய ஒன்று, அவரவர்களும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அதை அப்படி அந்த ஒரு ஞானத்தை அது நம்முடைய சொரூபமாகவே இருக்கிறது, நாமவே இருக்கிறோம் என்பதை எப்படி நமக்கு தெரியுதுன்னு சொன்னாக்கா, எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தாம் ஆத்மாங்கிறது தெரியும். ஆனால் அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானம் என்கிற போர்வையிலே மாயையினுடைய ஒரு செயலினாலே அந்த தான் பிரம்மஸ்வரூபமாகத்தான் இருக்கிறோம் என்கிற அறியாமை அவனுடைய ஆட்கொண்டு இருப்பதினாலே விக்ஷேபமாக இந்த உலகத்தை துவைத உலகமாகத்தான் பார்க்கிறான். துவைத உலகமாக பார்த்து கண்ணால் காணக்கூடிய உலகத்தை தன்னோடு இணைத்து கொண்டு மீண்டும் தானாக இருப்பதற்கு முயற்சிக்கிறான். இதுதான் இன்றைய வாழ்க்கை. சாதாரண மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், பொய்யான ஒரு உலகத்தை மெய்யான தன்னிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு மித்தையாக எழுந்த ஒரு உலகத்தை எப்படியாவது நமதாக்கி கொண்டால் மீண்டும் நாம் வெளியில் போக வேண்டியதில்லை, அப்படியே அடங்கி எல்லாம் நாம் அப்படிங்கிற ஒரு வழியில் இருக்கலாம்னு ஆசைப்பட்டு உலகத்தில் அதை தேடுறது இதை தேடுறதுன்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காத காரியம். ஒரு காலத்துலேயும் இந்த வழியில் பூரண இன்பம்ங்கிறது சேர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, நம்முடைய இயல்புத்தன்மை என்ன, ஏன் நமக்கு இது ஏது அடைகிறோம், எதுக்காக நம்ம உலகத்தில் போகிறோம், உலகத்தில் விவகாரம் பண்ணுறதுக்கு என்ன காரணம், நமக்கு சுகம் வேணும். சுகங்கிறது இப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், வெளிப்பொருள்லேருந்து இருக்கும், அது இல்லைன்னு தீர்மானம் பண்ணணும். அது தீர்மானம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அப்போ இருக்கக்கூடிய ஒரு பொருள், எஞ்சிய பொருள் தானாக இருக்கக்கூடிய பொருள், சச்சிதானந்த சுரமாக இருக்கக்கூடிய பொருள் தான் என்று உணரும் பொழுது தான் பூரணம் அப்படிங்கிற ஒரு அறிவு திடப்படும் பொழுது நமக்கு விவகாரங்கிறது விட்டு போகுது. விவகாரம்னு சொன்னீங்கன்னாலே அது துக்கமும் சுகமும் கலந்த ஒரு கலப்பாகத்தான் இருக்கும். முழுமையான சுகங்கிறது அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படியான ஒரு அனுபவம் தான் இந்த நம்மை நாமே அனுபவிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு மார்க்கம். இதைத்தான் அதை சொல்ல முடியாதுங்கிறதுக்கு தீட்சிதர் சொல்கிறார். மீனாட்சி பட்டம் ஏற்கிறா, மதுரையில் அரசியாக முடிசூடி கொள்கிறாள். அந்த நேரம் பார்க்கும்போது அவளுடைய அழகை வர்ணிக்க முடியலை. தேவாதி தேவர்கள், சொர்க்கலோகமே சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களெல்லாம் வந்துடுறாங்க. நட்சத்திர சூரியர்கள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே ஒளி வெள்ளமாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் முத்து தோரணமும் வைடூரியங்களும் மிக சிறப்பாக இருக்குது. அதை பார்த்தாக்கா அதுலேருந்து கண்ணை அவளுடைய வடிவத்திலேருந்து கண்ணை எடுக்க முடியலை. அப்படி இருக்கும்போது அதை எப்படி விவரிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறார், தீட்சை சொல்கிறாரு. சரஸ்வதி தேவி மௌனமாக இருந்தே தன்னுடைய வாக்கு விலாசத்தை வெளிப்படுத்தினாள் அப்படின்ட்டு. ஏன்னா வாயால் சொல்லியிருந்தால் முழுமையாக அந்த அவளுடைய அழகை வர்ணிச்சிருக்க முடியாது. அதுக்கு ஏதோ ஒரே ஒரு வழி என்ன, அவ்வளவு சிறந்த வாக்குக்கு தலைவியாக இருக்கக்கூடிய அவள் மௌனமாக இருந்தே தன்னுடைய வாக்கு விலாசத்தை வெளிப்படுத்தினாள். அப்படி தான் இப்போ நம்ம ரமணரை பற்றி பேசணுன்னாலும் மௌனமாக இருந்து தான் அதை நம்ம உணரணும். அவரும் மௌனமாக இருந்து தான் அதை உபதேசித்தார். வெளிப்படையாக நடந்து காட்டுறதெல்லாம் எத்தனையோ விவகாரங்களில் உலக விவகாரங்களில் தன்னை அவர் ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும் சலனமே இல்லாமல், உள்ளுக்குள்ளே சலனமே இல்லாமல், எப்படி கடலின் ஆழத்தில் இருக்கிற நீர் குளிர்ச்சியாகவே இருக்கிறதோ அதே போல் அலைகளால் பாதிக்கப்படாமல், மேலே தான் அலைகள்லாம், கீழே அப்படியே சலனமே இல்லாமல் இருக்குது. அது போலவே அவர் இருந்து விவகாரம் பண்ணார். நமக்கு விவகாரம் பண்ணும்போது ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச பிறகு நம்ம விவகாரம் பண்ணும்போது ஆத்ம ஞானத்தில் இருந்துக்கிட்டே விவகாரம் பண்ண முடியுமாங்கிற சங்கை நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கைவல்யம் கேட்குற போல், விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் மனமலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நழுவுமன்றோ என்றாயாகில் அதற்கொரு திருஷ்டாந்தங்கள் நவமாக பரபுருஷன் தன்னை கூடி ஐந்து சுகம் அனுபவித்த நாரி நெஞ்சம் தவமாக மனைத்தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகந்தனை விடாதே அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க.
நமக்கு வந்து போராடி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் போராடி பார்க்குறோம். விவகாரத்துக்குன்னு மனசு வெளியில் போச்சுன்னு சொன்னால் ஒரே இதில் இழுத்துக்கிட்டு போயிடுது. நம்ம சொரூப ஞானம்ங்கிறதே மறந்து போயிடுது. கோபதாபங்கள், போட்டி பொறாமைகள் இவையெல்லாம் நம்மளை வந்து சூழ்ந்துக்குது. எவ்வளோ தான் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த படிப்பு அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்குது. ஆனால் வாசனைங்கிறது பலமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா, அது விவகாரத்துக்குன்னுட்டு நம்மளால் வர முடியல, அதுவே விவகாரத்துக்கு இழுக்குது. அப்படி இழுத்துக்கிட்டு போகும்போது சுத்தமாக நம்ம அதில் போய் மூழ்கி நம்முடைய சொரூபத்தையே மறந்து நம்முடைய அனுபவித்த ஆனந்தத்தை இழந்துடுறோம். ஆனால் பகவான் வந்து ரமண பகவான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை. நீங்கள் உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்கிறாங்க, நமக்கு உபநிடதங்களை கொடுத்தவங்க இருக்கிறாங்க, இதிகாச புராணங்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். சங்கரர், ராமானுஜர், மத்வர் போன்றவர்கள், அவருக்கு பிறகு அவருடைய நூல்களுக்கு வியாக்கியானம் எழுதியவர்கள், மிகச்சிறந்த அறிஞர்கள், ஞானிகள், ஜீவன் முக்தர்கள் என்று நாம் பல பேரை பற்றி கேள்விப்படுறோம். ஆனால் அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க உபதேசங்கள் நமக்கு தெரியும், அவங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்கங்கிறது தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஞானி, முழுமையாக தன்னை உணர்ந்த ஒரு ஞானி, உலக வாழ்க்கையில் மக்களோடு ஊடாடும் பொழுது எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் கண்கூடாமல் நம்முடைய காலத்திலேயே நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மனித குலத்திற்கு ஏற்பட்டதென்றால் அது ரமண பகவானுடைய வாழ்க்கை தான். அதுபோல் ஒரு வாழ்க்கையை நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த காலத்தில் அவரோட வாழ்ந்தவர்களெல்லாம் அங்கே திருவண்ணாமலையில் சொர்க்கலோகத்தில் இருக்கிற போல தான் இருந்தாங்க. ஞானம்ங்கிறது வந்து விசாரணையினால் வந்து தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விட, புத்திபூர்வமாக தெரிஞ்சுக்கிறத விட அதுக்கு முயற்சி பண்ணி செய்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு முடியாது. நீங்கள் டைரெக்டாக எனக்கு கொடுத்துருங்க ஞானத்தை அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்க. இதெல்லாம் முயற்சியெல்லாம் பண்ண முடியாது. பல நூல்களை படித்து விசாரித்தோம்னா ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஏற்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. அதை படிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை, ஓய்வும் இல்லை, மனசும் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் பிரம்மங்கிறது அப்படியே நேரடியாக காமிக்கணும், எனக்கு காமிச்சிருங்க அப்படின்ட்டு தான் சாதாரணமான மக்கள் ஆத்ம ஞானத்தில், ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க கூட கேட்பாங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதெல்லாம் அது அந்த மாதிரிலாம் முடியாது. அது விசார கிருதோ பந்தோ விசாரான் மோக்ஷோ பவதி. அது விசாரம் செய்யாததுனாலேயே பந்தப்பட்டு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க விசாரம் பண்ண உடனேயே அதனுடைய பலனாக நீங்கள் முக்தி நிலையை அனுபவிப்பீர்கள். விசாரம்தான் அதற்கு ஒரே வழி. பாக்கி எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்மயோகமாகட்டும், மற்ற பக்தி யோகமாகட்டும், ராஜயோகமாகட்டும், இவையெல்லாம் வந்து சித்த சுத்தியை கொடுத்து அந்த புத்தியானது தெளிந்து இந்த ஞானத்தை கிரகித்து அதை தனதாக்கி கொள்வதற்குள்ள ஒரு தகுதியைத்தான் தருமே தவிர அது நேரடியாக அது தராது அப்படின்ட்டு தான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் ராமணருடைய சன்னிதானத்தில் இந்த ரூல் வந்து உடைத்தெறியப்பட்டது. அங்கு இருப்பவர்கள் நேரடியாகவே தன்னுடைய சொரூபத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அதுதான் அவருடைய ஒரு வாழ்வில் விசேஷம். ஆனால் அவர் அந்த மாதிரி ஞானத்தை வந்து உங்களுக்கு உங்களோட சொரூபத்தை நான் வந்து காமிக்கிறேன்னு சொல்லி காமிக்கவே இல்லை. அவருடைய சன்னிதானத்தில் தானாக நிகழ்ந்தது. அது பிரஜான கணம் என்று சொல்கிறோமே, அவர் பிரஜான கணமாகவே இருந்தவர். எப்படி இந்த பிரம்மங்கிறது நிர்குணமானது, நிர்விகாரமானது. அதை பற்றி நம்ம வார்த்தையினால் முழுமையாக சொல்லி விளக்க முடியாது. அதான் அதை வந்து டு டிஃபைன் காட் இஸ் டு டிஃபைல் காட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இறைவனை, அந்த பிரம்மத்தை விரித்து சொல்வது என்பது அவனுடைய மகிமையை களங்கப்படுத்துவதாகும். ஏனென்றால் அன்லிமிட்டட், வியாபகமாக இருக்கக்கூடியது, எல்லையற்ற அந்த பரம்பொருளை வாக்கினாலே நீங்கள் சொல்லும் பொழுது அது எல்லைக்கு உட்பட்டதாகிறது.
அது அந்த பிரம்மத்திற்கு செய்யக்கூடிய அவமரியாதையாகிவிடும். ஆகவே அதை பற்றி பேசாமல் இருப்பது தான் உத்தமம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏனென்றால் அதனுடைய மகிமை அவ்வளவு சிறந்தது என்பதை நமக்கு தெரிய வைப்பதற்காக. ஆனாலும் அதை நாம் அறிந்து தானே ஆக வேண்டும். அறிந்து சொல்வதற்கு குரு வேண்டும், நூல் வேண்டும். அதன் மூலமாக நாம் அறிய வேண்டும். அதை தான் நேரடியாக வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொள்ளக்கூடாது. அதை லட்சணாவிருத்தின் மூலமாக அதை பொருள் கொள்ள வேண்டும். இன்டைரக்டாக தான் சொல்ல முடியும். டைரெக்டாக சுட்டி காட்ட முடியும். இதோ இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு காமிக்க முடியாது. அதை பல விதங்களில் சொல்லி மறைமுகமாக சொல்லி நேத்திங்கிற முறையில் சொல்லி இவையெல்லாம் இல்லை, இவையெல்லாம் இல்லை, இவையெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லி அன்பனை கேட்டபோது அவள் வெட்கி மௌனமானாள் அப்படின்ட்டு சொல்கிறது கைவல்யன் சொல்கிறாப்புல. அது டைரெக்டான அந்த நிலைக்கு வந்த பிறகு பேச வாய் இல்லாமல் வெட்கப்பட்டு ஒரு மனைவி தன்னுடைய கணவன் இவன் தான் தன்னுடைய கணவன் என்று சொல்லுவது போது எப்படி மௌனமாக போனாலோ அதுபோல் நாம் பார்த்த பிறகு அதுக்கு பிறகு வாக்குக்கே வேலை இல்லாத நிலையில் நம்ம வந்துடுறோம். அந்த மாதிரி அனுபவத்தை தான் பகவான் அவர்கள் நேரடியாகவே நம்மை பெரும்பாலானவர்களை அனுபவிக்க செய்திருக்கிறார்கள். அவர் திருச்சி மதுரைக்கு பக்கத்தில் விருதுநகரில் இருந்துட்டு ஒரு 18 மைல் தூரம்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து 30 மைல் தூரம் திருச்சுழிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தார். அவங்க அம்மா அழகம்மை, அவருடைய தந்தை சுந்தரமையர். அவருக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கை. அவருடைய தந்தை ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வக்கீலாக பணிபுரிந்தார். ஏதோ ஓரளவுக்கு சௌகரியமான குடும்பம்தான். ஆனால் அவர் திடீரென அவருடைய தந்தை இறந்து விட்டதுனாலே அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையே ஒரு மாதிரி சிதறி போயிட்டுது. இவர் இங்கே தன்னுடைய சித்தப்பா வீட்டில் சுப்பையர் அவருடைய வீட்டில் மதுரையில் தங்கி படிக்கிறார். அவங்க அம்மாவும் இங்கே இருக்கிறாங்க. இல்லை அவருடைய இன்னொரு சித்தப்பா மானாமதுரையில் இருக்கார், நெல்லையப்பர்னு, அவர் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவருக்கு நிறையா சின்ன வயசில் படிப்பில் அவ்வளோ ஆர்வம் கிடையாது. ரமணருக்கு நூல்கள் படிக்கிறதுலையோ பள்ளி பாடங்கள்லையோ ரொம்ப ஈடுபாடு கிடையாது. விளையாட்டு தான். எப்போ பார்த்தாலும் விளையாட்டாக தான் அவருக்கு கவனம் இருக்குமே தவிர படிப்பில் கவனமே இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் இப்பொழுது 10வது படித்து கொண்டிருக்கிறார். படித்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வீட்டில் தனியாக உட்காந்துருக்கிறார். தனியாக உட்காந்துருக்கும்போது திடீர்னுட்டு ஒரு பயம் வருது. என்ன, தான் செத்து போனது போலவும் தன்னை தூக்கி கொண்டு போனது போலவும் இதுக்கு மயானத்துக்கு தூக்கிட்டு போலவும் ஏதோ ஒரு எண்ணம். திடீர்னுட்டு அந்த எண்ணம் ஏன் இருந்தது, எங்கேருந்து வந்ததுங்கிறதெல்லாம் தெரியாது. இவருக்கு ஞானத்தை கொடுக்குவதற்காக இறை சக்தி அது ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அனுபவ நிலை அது. வந்த உடனே அவர் பயப்படலை. சரி, இப்போ செத்து போகிறோம்னாக்கா அந்த உடம்பு போகுது, இப்போ சாப்பிட்றது யார் அப்படின்ட்டு ஒரு விசாரணைக்கு போகுது அவர் மனம். அந்த நேரத்துலையும் உடனே ஒரு விசாரணைக்கு போகிறார் அவர். போகும்போது இந்த உடம்பு தான் போகுது, அங்கே கொண்டு போகிறாங்க, எரிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னா இப்போ நான் சாவில்லை, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அந்த எண்ணமே என்ன ஆகுது, தன்னுடைய அழியாத தன்மையை பற்றிய ஒரு அனுபவ அறிவை உடனே கொடுத்துருது. இந்த உலகப் பொருள்களோடு சேர்ந்து மாற்றத்துக்கு உட்பட்ட இந்த உடம்பும் மாறி அழியுதை தவிர நான்கிற ஒரு வஸ்து ஒன்று அழியாமல் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஞானம் ஏற்பட்டு அவர்களுடைய புத்தியை முழுக்க அது ஆட்கொண்டு விட்டது. ஒரு க்ஷண நேரத்தில், இதுக்கெல்லாம் ரொம்ப காலம் எடுக்கலை, ரொம்ப க்ஷண நேரத்தில் அந்த மாதிரி ஒரு திடமான அறிவு ஏற்பட்டு விட்டது. அது ஏற்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையே முழுக்க மாறிப்போச்சு. அவருக்கு வேறு எதுலேயுமே நாட்டம் இல்லை. விளையாட்டிலையும் நாட்டம் இல்லை, பள்ளியிலையும் படிப்பிலையும் நாட்டம் இல்லை. அவர் தனித்து நின்று இந்த அனுபவத்திலேயே ருசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பாடம் எழுதுகிறாங்க. ஏதோ கிராமரில் தப்பு பண்ணிட்டாரு என்னமோ தெரியல, 3 தடவை இம்போசிஷன் எழுதி சொல்லி ஆசிரியர் சொல்கிறாரு. இவருக்கு 2 தடவை எழுதிட்டார். 3வது தடவை எழுதும்போது இது என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு புத்தகத்தை தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு அப்படியே அமைதியில் உட்காந்துருக்கிறார்.
அவங்க அண்ணன் பார்க்குறாரு. அண்ணன் பார்த்துட்டு சொல்கிறாரு, இப்படியெல்லாம் இருப்பவனுக்கு இதெல்லாம் எதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அது அவருக்கு அதுதான் உபதேசம். அவருக்கு இப்படியெல்லாம் இருப்பவனுக்கு இதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன தோணுது, ஆமாம் சரிதான். கோபம் வரல அவருக்கு. என்னமோ அண்ணன் இந்த மாதிரி சொல்கிறானேன்னுட்டு அண்ணன் மேலே கோபம் வரல அவருக்கு. இதுதான் ஒன்றா, இதுதானே உண்மை, அதுதானே சரி, இதெல்லாம் எதற்கு அப்படின்னு தோன்றி உடனேயே இங்கே இருந்துட்டு அவர் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணுறார். இதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு உறவினர் ஒருவர் அவர் வீட்டுக்கு வர்றார். அவரை கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறார். நான் அருணாச்சலத்துலேருந்து வரேன் அப்படிங்கிறார் அவர். இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இவருக்குடைய ஒரு ஞானம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு, எத்தனையோ பிறவியாக இருந்திருக்குது. ஆனால் அது வெளிப்படலை. அவருக்கு அருணாச்சலம்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே, அருணாச்சலமா, அருணாச்சலத்துக்குலேருந்துட்டு போயிட்டா வர முடியுமா? அருணாச்சலம்ங்கிற அவருடைய அறிவில் இறைவனுடைய நிலை, இறைநிலை அது, தன்னுடைய தூய உண்மையான நிலை அது, அதுதான் அருணாச்சலம். அந்த அருணாச்சலத்துலேருந்து வர முடியுமா? ஆமாம், அருணாச்சலம்ங்கிறது எங்கே, இது திருவண்ணாமலையில் இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போவே அவருக்கு மனசில் அந்த தன்னுடைய பழைய வாசனையினால் அதுதான் தன்னுடைய இருப்பு நிலைங்கிறது ஒரு உணர்வு ஏற்படுது. இப்போ இங்கே அண்ணா இந்த மாதிரி சொன்ன உடனே, சரி நம்ம இதெல்லாம் விட்டுட்டு அங்கே இதுக்கு திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக புறப்படுறாரு. கையில் காசு இல்லை, இருந்தாலும் அவர் ஒரு சின்ன பொய்யை ஒன்று சொல்கிறாரு. அண்ணங்கிட்ட இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு அது தெரியாமல் அவர் என்ன சொல்கிறாரு, சரி ஸ்கூலுக்கு போனீங்கன்னு சொன்னாக்கா இந்த பெட்டியில் 5 ரூபா இருக்குது, அதை எடுத்துன்னு போய் எனக்கு காலேஜ் ஃபீஸை கட்டிடு அப்படிங்கிறார். அவர் சரிதான்ட்டு இவர் போகிறதுக்கு இறைவனாக அவருக்கு பயண செலவுக்கு வழிவத்து கொடுக்குறது. இவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இறைவனுடைய செயல் அங்கங்கே அப்பப்போ அது தானாக நீண்டுக்கிட்டு இருக்கும். இவர் வேண்டி விரும்பி, இப்போ நம்மெல்லாம் வேண்டது போல் கோயிலுக்கு போய் எனக்கு இது பண்ணி கொடு, அது வேணும், எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இதை தீர்த்து வை, இதை எப்படி சமாளிக்கிறேன், இப்படியெல்லாம் பேச்செல்லாம் கிடையாது. எது நிகழ வேண்டுமோ அது நிகழ்வதற்கு இறை சக்தி தானே முன்னாடி நிற்கும். அது அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு பக்குவத்தில் அவர் இருந்திருக்கிறார். நாமும் அந்த பக்குவ நிலைக்கு நம்ம உயர்த்திக்கொண்டால் நம்ம எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, தானாகவே நடக்கும். நாம் முழுமையாக இறைவனுக்கு நம்ம ஒப்பித்து விட்டோம்னால் பிறகு நம்மை காப்பாற்ற வேண்டிய வேலையெல்லாம் இறைவனுடையதாக ஆகிவிடும். ஆகவே சிந்திக்க வேண்டிய எந்த கலக்கமும் இல்லாமல் நம்ம இருக்கணும். இறைவன் பார்த்துக்கொள்வான், நடந்தாலும் சரி நடக்காட்டும் சரி, அவன் விருப்பம் அது அப்படிங்கிற நினைப்பு நமக்கு முழுமையாக இருந்து அதில் கொஞ்சம் கூட மனசு தாக்கப்படாமல் இருந்தோமானால் அந்த நிகழ்ச்சிகளில் எது நடக்க வேண்டுமோ அதெல்லாம் தானாகவே நடக்கும். அவ்வாறு இவர் சரி நான் என்ன பண்ணுறாரு, அந்த ரூபாய் எடுத்துக்கிறாரு. அதுலேருந்து 3 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கடிதத்தையும் எழுதி வைக்கிறாரு. நான் என்னுடைய தகப்பனை தேடிக்கொண்டு சொல்கிறேன், அவர் ஆணைப்படி. அடுத்த வரியில், இது நல்ல காரியத்தில் தான் இறங்கி இருக்கிறது, இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இது தேடுவதற்காக பணம் செலவு செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு எழுதிட்டு இப்படிக்குன்னு போட்டிருக்கிறாரு. கையெழுத்து போடுறதுக்கு வரல, ஏன்னா தன்னுடைய சொரூபம், தன்னுடைய இந்த ஜீவபோதம் அவருக்கு சுத்தமாக கழண்டு போச்சு. அப்போ நான் அது பேரை கூட சொல்லி நான் இன்னாருங்கிறது கூட அவருக்கு பிரஜை இல்லை. அவரை விரும்பி இந்த மாதிரி எழுதக்கூடாதுன்னு நினைக்கல, எழுதவே இல்லை, கை பேனாவே அங்கே போகலை, இப்படிக்குன்னு எழுதியிருக்கிறாரு, அப்படியே இருக்குது. அந்த நிலையில் அதை வச்சு விட்டு மீதி 2 ரூபாய் பெட்டியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்படுறாரு. அப்புறம் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம விவரித்தோம்னா பெருசாக போயிடும். ஏன்னா அவரை பற்றி சில அனுபவங்களெல்லாம் பேச வேண்டியிருக்கிறதுனால அவர் ரொம்ப ஒவ்வொரு கட்டமாக அவங்க யாரோ வழிகாட்டுறாங்க. ஒரு முஸ்லீம் அவர் எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இவர் அங்கே இறங்கி அங்கே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அவருக்கு பணம் தீர்ந்து போயிடுது. கொண்டு போன பணம் விழுப்புரம் போகிறதோட திருக்கோயில் வரைக்கும் போக முடியுது. திருக்கோயிலுக்கு பிறகு போகிறதுக்கு கையில் காசு கிடையாது. அப்போ யாரோ ஒரு அன்னைக்கு கோகுலாஷ்டமி, ஒருத்தர் வீட்டில் போய் அவங்க ஏதோ இவரை கூப்பிட்டு உணவெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி என்னோடய கடுக்கனை வச்சுக்கிட்டு எனக்கு ரூபா கொடுங்க, திருவண்ணாமலைக்கு போகணுங்கிறாங்க. அவரும் சரின்னுட்டு கொடுக்குறாரு. அதை வச்சுக்கிட்டு போகிறாரு.
இப்படி போய் அரகண்டநல்லூரில் வந்து உணவுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, யாரும் கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் சிரமப்பட்டு யாரோ ஒருத்தர் வந்து இந்த பணியாள் அவருக்கு கொடுத்த உணவை கொடுக்குறார். அதை சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இறங்குறாரு. அங்கே இறங்கின உடனே நேராக இது திருவண்ணாமலைக்குள்ளே போகிறாரு. போன உடனே தன்னுடைய தந்தையை வந்து கட்டி அணைத்து கொள்வது போல், அப்போ கோவிலில் யாருமே இல்லை, இவருக்காகவே கோவில் வந்து யாரும் இல்லாமல் கழுவி விட்டது போல் ஒரு குருக்கள் கூட இங்கே இல்லை. நேராக போய் அந்த சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கொள்கிறார். வெளியே வராரு. அதுதான் திருவண்ணாமலைக்கு அவர் வந்து அதுக்கு பிறகு அந்த ஊரை விட்டு அவர் வெளியில் வரவே இல்லை. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அந்த திருவண்ணாமலையிலே இருந்தார். வெளியில் வந்தார். வெளியில் வந்த பிறகு தன்னுடைய உடைகளெல்லாம் கலந்து அங்கே யாரோ வந்து மொட்டை அடிச்சுக்கிறியான்னு கேட்குறாங்க. சரின்னு போய் சொல்லி சுத்தமாக தலையை மழிச்சிக்கிட்டு அந்த திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணி தன்னுடைய துணிமணிகளெல்லாம் தூக்கி எறிஞ்சு, கையில் மீதி இருந்த காசையும் அந்த குளத்திலே தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சின்ன துணியை மட்டும் எடுத்து கோபனமாக கட்டிக்கிட்டு அவர் நேராக மலைக்கு போகிறார். மறுபடியும் கோயிலுக்கும் அதுக்கு பிறகு அவருடைய வாழ்நாளில் திருப்பும் கோயிலுக்குள்ளேயும் போனது கிடையாது. அந்த போனார். அந்த அனுகிரகம் அவருக்கு பூரணமாக கிடைத்து வெளியில் வந்தார். வந்த பிறகு கௌபீனதாரியாக அவர் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகிறார். கௌபீனதாரின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து சுப்பையருடைய வீட்டில் அவருடைய சிறிய தாயார் மதுரையில் இருக்கும்பொழுது ஏதோ ஒரு விழா போது கொழுக்கட்டை செய்யணும். கொழுக்கட்டை செய்யும்போது மடியாக செய்கிறதுக்காக அந்த காலத்தில் குழந்தைகளை வந்து கோமணத்தை கட்டிக்கிட்டு செய்ய சொல்லுவாங்களாம். தெரியல, ரொம்ப ஆச்சாரமான குடும்பம். இவர் வந்து கோமணத்தை கோமணம் கட்டிக்கிறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த வேலையே செய்யலையாம் அவர். இப்போ இவர் இங்கே வந்து இப்போ கோமணதாரி ஆன பிறகு வேறு எதையுமே கட்டலை, கோமணம் தான். வாழ்நாள் முழுக்க அவருக்கு கோமணம் தான். அதையே வந்து ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அந்த சிறிய தாயார் இங்கே வரும்பொழுது அந்த அவருக்கே நினைவு கூறுறார். இந்த மாதிரி அன்றைக்கி செஞ்சேன்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், நான் அன்றைக்கி நீ ஒரு நாள் கோமணம் கட்டிக்கிட்டு இந்த பலகாரம் செய்கிறதுக்கு என்னை கூப்பிட்டேன், அதை மருத்துவத்தோட விளைவு தான் வந்து நான் வாழ்நாள் முழுக்க கோமணம் கட்டிக்க முடியாது ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அவர் இதை ரொம்ப தமாஷா அவர் சொன்னாராம். அதுபோல் அதோடு வந்து உள்ள இதுக்குள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வராரு. அந்த மண்டபத்தில் உட்கார்றாரு. தவத்தில் உட்காந்துறார். அன்றைக்கி இங்கே தவத்தில் உட்கார்ந்தவர் தான். பல நாட்கள் தவத்திலே இருக்கிறார். பலருடைய சீண்டல்கள், சிறுவர்களெல்லாம் வந்து அவரை வந்து ஏதாவது துன்பப்படுத்துறது இப்படியெல்லாம் நடக்குது. அதனால் அவர் போய் பாதாள குகைக்குள்ள கொஞ்ச நாளைக்கு இருக்கிறாரு. பாதாள குகைக்குள்ள இருக்கும்போது இவர் உள்ளே இருக்கிறதே யாருக்கும் வெளியில் முதல்ல தெரியலை. இவருக்கு கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் இங்கே இருக்கிறார். வெளியிலேயே வரவே இல்லை. உடல்லெல்லாம் வந்து வண்டு கடித்து தேள் பூரான்லாம் கடித்து தசையெல்லாம் இல்லை. பின்பகுதியில் பார்த்தா தசை கூட இல்லாமல் சுத்த மரணமாக இருக்குது. தலை முடியெல்லாம் காடு போல் வளர்ந்து அதுக்குள்ளே கல் இது இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ வந்து யாரோ அந்த பசங்கள் மறுபடியும் பார்த்துட்டு இது யார் இந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி அவங்களை துன்பப்படுத்தும் போது சேஷாத்ரி சுவாமிகள் தான் முதல்ல அவரை வந்து அடையாளம் காண்றார். அவரை கண்டு அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இப்படி இந்த மாதிரி பல நிலைகளில் வந்து அவர் மறுபடி மலைக்கு வந்துடுறாருன்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு காலகட்டம் தான் அவருடைய வாழ்க்கையிலேயே மிகச்சிறப்பான ஒரு காலகட்டம். அவரே சொல்கிறாரு, நான் அதுக்கு பிறகு பின்னாடி அந்த அவரை சுற்றி ஒரு பெரிய அமைப்பே உருவாகி ரமண ஆசிரமம்லாம் வளர்ந்து அதுக்கு பெரிய செல்வங்கள்லாம் குவியக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அவர் அந்த செல்வத்தோடு அவரை தொடர்படுத்திக்கல. அவர் தனியாக அவர் இருந்தார். அந்த அமைப்பு இருந்து பாக்கி காரியங்களை செய்கிறதுக்காக அந்த நன்கொடைகள் வர்றதெல்லாம் பக்குவப்படுத்தி அது நிர்வாகத்தை தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அவர் அந்த நிர்வாகத்தோடு சம்மந்தப்படுத்தாமல் தான் இருந்தார். அப்போல்லாம் சொல்வார், இப்போ வந்து இவ்வளவு ஆடம்பரமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட நான் அப்போ இருந்த சுகத்தில் ஒரு அணுவளவு கூட இப்போ அதிகமாக நான் இப்போ என்கிட்ட இல்லை. அந்த சுகம்தான் எனக்கு மேலோங்கி நிற்கிது. அந்த துறவு நிலையில் அனைத்தையும் கடந்த நிலையில் அவருக்கு அப்போ ஏற்பட்ட அந்த அனுபவம் அதுக்கு பிறகு அவரை விட்டு சுத்தமாக நீங்கள்ல. எப்படி மதுரையில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் திடப்படுவதற்காக சில மாதங்கள் அவர் வந்து தபஸை இயற்றும்படியாக ஆட்சி தவிர அவர் பின்னாடி சொல்கிறார்,
நீங்கள் எதுவும் தபஸெல்லாம் வேணாம், விசாரத்தில் தான் முடியும்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் தபஸ் செஞ்சீங்களேன்னு சொன்னால் அது என்னுடைய பிராரப்தத்தினால நான் இந்த மாதிரி இருக்க வேண்டி இருந்திருக்கு, அதனால் இருந்திருப்பேன் போல் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஞானம் மதுரையில் என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அந்த அனுபவத்திற்கு அதிகமாக எந்த அனுபவமும் எனக்கு இன்று வரை வேறு கிடையாது. ஏன்னால் அதற்கு மிஞ்சிய அனுபவமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா 24 மணி நேரமும் அவர் அந்த அனுபவ நிலையிலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். சின்மயானந்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், மெடிடேட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களே, ஒரு நாளைக்கு எவ்வளோ நாழி பண்ணுறது அப்படிங்கிறாரு. ரொம்பலாம் பண்ண வேணாம், 24 மணி நேரம் பண்ணால் போதும் அப்படிம்பார். அதுபோல் தியானங்கிறதே நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தியானங்கிறது இறைநிலையோடு தன்னுடைய இறைநிலைங்கிறது இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நம்முடைய சுரூபத்தை சொல்கிறோம். நம்ம சுரூபம்னா நம்முடைய ஆத்மஸ்வரூபந்தான் அந்த இறைநிலை. ஞான மார்க்கத்திற்கு வந்த பிறகு பக்தின்னு சொல்லும்போது ஈஸ்வரன் அப்படிங்கிறது மாயை சகிதமாக இந்த பிரபஞ்சத்திற்கு காரண புருஷனாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது கற்பனை நிலை. உண்மையாக அந்த உலகம்னு இருந்தால் தானே ஈஸ்வரன் வேணும். ஆனால் ஞானத்தில் நீங்கள் முடிவான நிலையில் இருக்கும் பொழுது பிரபஞ்சம் என்பதே இல்லை. அதனால் அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கர்த்தாவும் வேண்டியதில்லை. அதை அப்புறம் கர்த்தாவே இல்லைங்கும்போது அங்கே போக்தா இல்லை, கர்த்தத்துவம் பக்திருத்துவமே இல்லைங்கும்போது பூர்ணத்துவம் தான் எஞ்சி நிற்கிது. அதுதான் நம்முடைய நிலை. ஆனாலும் இப்பொழுது நமக்கு இந்த உலகம் சத்தியமாக தோன்றி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சத்தியமான உலகத்திற்கு ஒரு கர்த்தா இருக்க வேண்டும், அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏன் இந்த உலகம் வந்தது அப்படின்லாம் கேட்டோம்னு சொன்னாக்கா அதுக்கு பதில் சொல்கிறதுக்காகத்தான் நம்மளோட புராண இதிகாசங்கள் வேதங்களெல்லாம் இந்த சிருஷ்டிங்கிறத பற்றி பேசுறது தவிர உண்மையிலே சிருஷ்டியே இல்லை. அதாவது அஜாதவாதம் தான் முடிவான வாதம். மாண்டோக்கிய உபநிஷத்தில் இதைத்தான் கௌடபாதர் ரொம்ப தெளிவாக நிலைநிறுத்துகிறார். எல்லாருக்குமே இதுதான் உயர்ந்தது இருந்தாலும் கூட அதை பற்றி அதிகமாக யாரும் பேசுறதில்லை. பேசுறதில்லைன்னு சொன்னால் அது எளிதாக மனிதருக்கு புரியக்கூடியதில்லை. அவங்களே வரும்பொழுது இந்த அஜாதவாதம்ங்கிறத அனுபவத்துக்கு அவங்களுக்கு வரும்போது அதில் அவங்க நிலைக்கட்டுங்கிறதுனால சிருஷ்டி திருஷ்டிவாதத்தை பற்றி தான் பெரும்பாலும் பேசுவாங்க. அதாவது உலகம் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே உலகம் இருக்குது, நாம் அந்த உலகத்தில் ஒரு பங்காக இருக்கிறோம் அப்படிங்கிற நிலையில் இந்த உலகத்தை ஆக்கியவன் யாருன்னா இறைவன். அந்த இறைவனுக்கு நாம் அடிமையாக இருந்து அவனுக்கு பணி செய்து அவனுடைய அருள்னாலே அவனை பற்றி அறிந்து நாம் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது போல் உலகத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறாங்களே தவிர கடைசி நிலை எப்படின்னு சொன்னால் இருப்பதெல்லாம் ஒன்று தான், அது நான் தான். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் நான் அதுவாக இருக்கிறேன். அதுன்னா அந்த பூரண நிலை. அந்த பூரணத்துவ நிலை தான் என்னுடைய இயல்பான நிலை என்கிறத நம்ம நிலை பெற்று அதில் இருக்கணும். அப்படியே இருக்கக்கூடிய நிலையில் தான் தொடர்ந்து அவர் பகவான் இருந்துக்கிட்டே இருந்தார். அதுபோல் இருந்தவங்களை பற்றி உலகத்தில் வேறு எங்கேயும் நாம் கேள்விப்பட்டதில்லை. எங்கேயோ தபசிகள் போல் எங்கேயோ காட்டிலையும் இதுலையும் மலையிலையும் குகைகள்லையும் யாரோரோ இருந்து அவங்க உடலெல்லாம் மடிந்து போயிருக்கிறது. ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது உடலோடு இருக்கும் பொழுதே பூரண பிரஜையோடு அந்த உடலை பற்றிய உணர்வை அப்படியே சுத்தமாக கயட்டி வச்சுட்டு தான் சித்து அப்படிங்கிற நிலையில் இருந்து வரனா அவர் ஒருத்தர் தான். அஷ்டாவக்கர் சொல்கிறார், தேகம் பிரதக்கிருத்திய சிதி விஸ்ராமி திஷ்டதி அதனைவ சுகி சாந்தியோ பந்தமுக்தோ பவிஷ்யதி. தேகத்தை பிரித்து எடுத்துட்டு எப்படி அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்ன்று இந்த 5 உரைகளுக்குள்ள அறிந்து போர்வைக்குள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை நீ தெரிஞ்சு இந்த தேகத்தை பொய்யின்னுட்டு பிரித்து தூக்கி எரிஞ்சிட்டேன்னா அதுனைவ சுகி சாந்தி, அந்த நிமிஷமே உனக்கு முக்திங்கிறார். பந்தத்திலேருந்து முக்தியிலேருந்து நீ விடுபடுகிறாய் அப்படின்ட்டு. அதுபோல் பகவானுக்கு தான் இந்த ஒரு தனி வியக்திங்கிற பிரம்மை விட்டு போயிட்டுது, சுத்தமாக விட்டு போய்ட்டு, முழுமையாக விட்டு போயிட்டு. அது வெறும் கற்பனையாக தான் தாங்கிக்கிட்டு இருக்கிற உணர்வோடு தான் அவர் இருந்திருக்கார். பிற்காலத்தில் அவருக்கு கேன்சர் அவர் துன்பப்படும் போதெல்லாம் கூட துன்பப்பட்டார்னா அவரை பொறுத்த வரைக்கும் அது அந்த பிராரப்த வசத்தினால உடம்பு துன்பப்படுதுன்னுட்டு தன்னை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம்,
ஒரு அனுபவ நிலை அவருக்கு தொடர்ந்து இருந்தது. மற்ற பேரெல்லாம் வந்து அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அழும்போது இவர் வந்து கலங்காமல் இருந்தார். ஏன்னா இது தான் அல்ல அப்படிங்கிற ஒரு பூரண பிரஜை அவருக்கு இருந்தது. இப்போது இந்த மாதிரி ஒரு பூர்ணமான ஒரு அனுபவ நிலையில் இருந்தவர்கிட்ட எத்தனையோ பக்தர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த பக்தர்கள் சில பேருடைய அனுபவத்தை வந்து நம்ம கேட்டோம்னு சொன்னாலே பகவானுடைய உண்மையான தன்மை எப்படி வந்து அவர் வந்து அந்த ஞானத்தை அவரிடமிருந்து நேரடியாகவே பெற்றுக்கொண்டார்கள். விளக்கங்கள் அதிகமாக, விளக்கங்கள்னால் நிறைய சொல்லியிருக்கார். அவருக்கு வந்து அவர் பிற்காலத்தில் கேட்கும்போது சொன்னார், என்னுடைய படிப்பெல்லாம் 14 வயசுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நான் எந்த நூலையும் படித்ததே இல்லை. எனக்கு இருக்கிற அறிவு என்ன, நான் ஏதோ பூர்ணத்தில் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ படிச்சிருப்போனோ என்னமோ எனக்கு தெரியாது. யாராவது கேள்வி கேட்கறதுக்காக நூல்களை கொண்டு வந்து இதுக்கு என்ன பொருள் என்று கேட்பார்கள். அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக அந்த நூலை நான் படித்து அதனால் சொல்கிறதுனால அந்த நூலை பற்றி பரிச்சயம் எனக்கு இருக்க தவிர நான் எந்த நூலையும் படித்தது கிடையாதும்பார். ஆனால் எல்லா நூல்களும் சொல்லக்கூடிய இறுதி உண்மை என்பது ரொம்ப ஸ்பஷ்டமாக அவருடைய சொற்களிலே மிளர்ந்து கொண்டிருப்பதை எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இப்போ கைவல்ய நவநீதம் போல் நூலெல்லாம் வந்து அவர் இப்போ எல்லோரும் அவரே படிக்க சொல்லுவார். எல்லாரையும் வந்து நீங்கள் கைவல்ய நவநீதம் படிங்கம்பார். அவரே பாடல்களை மேற்கோள் காட்டுவார். இத்தனையாவது பாடல்னு சொல்லுவார். ஒரு தடவை அவர் அந்த ஒரு நூலை பார்த்துட்டார்னா அது அப்படியே ஃபோட்டோ போல் ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க, அப்படியே அவருடைய மனசில் பதிஞ்சிடும். எந்த நூலை அவர் ஒரு தடவை பார்த்தாலும், பள்ளி பருவத்திலேருந்து அந்த பழக்கம் மட்டும் அவருக்கு உண்டு. ஒரு பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்தை வந்து ஒரு தடவை இப்போ ஆசிரியர் சொல்ல கேட்டால் போகிறோம். அதுக்கு பிறகு அந்த பாடத்தை அவருக்கு திருப்பி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லாததுனால அதுக்கு முயற்சி பண்ணி பாடத்தை பரீட்சையில் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கணுங்க அந்த நோக்கம்லாம் இல்லை. ஆனால் அந்த நூலை பற்றி அவருக்கு தெரியும், அந்த பாடத்தை பற்றி நல்லா தெரியும். பாக்கி நேரம்லாம் விளையாட்டில் கழிப்பார். அதை போல் பிற்காலத்தில் இங்கே வரும்போது கூட அந்த நூல்களெல்லாம் எல்லா நூல்களும் ஞானவாசிட்டம் என்ன, உபநிடதங்கள் என்ன, பகவத்கீதை என்ன, பகவத்கீதையெல்லாம் அவர் தொட்டது கூட கிடையாது. அவர் ஒரே ஒரு நூல் தொட்டது என்னன்னு சொன்னால், அவர் 10 வயசில் அந்த உறவினர் வந்து அருணாச்சலத்துலேருந்து வரேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு எங்கேருந்தோ பெரிய புராணம் கிடைச்சிது. இந்த 63 கதைகளை படித்து அப்படியே உருகி உருகி கண்ணீர் ததும்ப நிற்பார். ஒவ்வொரு கதையை படிச்சுட்டும் அப்படியே உருகி போடுவார். இது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் அந்த 63 சந்நிதியில் முன்னாடி நின்று தானும் 64வது நாயன்மார் ஆகணும் அப்படிங்கிறது போல் வேண்டி வேண்டி உருகி நிற்பார். அந்த ஒரு நூலை தான் அவர் வந்து பக்குவப்படுத்தின நூல்னு சொன்னால் அந்த ஒரு நூல் தான். வேதாந்த நூல்னு சொல்லக்கூடிய நூல் இல்லை. ஒரு அடியார்கள் எப்படி தன்னுடைய அகங்கார பாவத்தை அழித்து தான்கிற போதம் இல்லாமல் தற்போதமே இல்லாத நிலையில் இறைவன் நினைவாகவே இறைவனுக்கு சேவை செய்வதே வாழ்க்கைன்னு வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய வரலாறு அவர் உள்ளத்தை கொள்ளை கொண்டதுனாலே அவருக்கு வந்து அவருடைய மனசு ரொம்ப இளகி போச்சு. பாறாங்கல் போல் நம்ம மனசெல்லாம் இருந்தது. இப்போவும் கூட பார்த்தோம்னு சொன்னாக்கா அந்த மாதிரி தான் இருக்குது. முழுமையாக நமக்கு எவ்வளோ படித்தாலும் கூட நாம் வந்து அந்த மாதிரி இளகி போய் இறைவனோட கலக்கிற நிலையில் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கோம் பெரும்பாலானோர். ஆனாக்கா அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், வேதாந்த விசாரம்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த 63 கதைகளே அவரை வந்து உருக்கி புது மனிதனாக ஆக்கிவிட்டது. அதற்கு பிறகு அவர் வந்து அவரே சொல்கிற போது அவர் எந்த நூலுமே படிக்கலை. ஆனாலும் எல்லாருக்கும் கேட்குற கேள்விக்கு நூல்கள்லேருந்து விளக்கம் கேட்டாலும் சரி, இவரே நூல்களை மேற்கோள் காட்டுவார். எப்படி உங்களுக்கு இந்த கொட்டேஷன்லாம் வருதுன்னா அது எனக்கு தெரியாதுன்னு ஓப்பனாக சொல்லுவார். அவர் எனக்கு தெரியாது, எனக்கு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு வாயிலேருந்து வருது அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ அந்த பூரணத்துவம் பெற்ற பிறகு பிரபஞ்சமாகவே அவர் மாறி விடுகிறார். பிரபஞ்ச நிலைக்கு தன்னுடைய அந்த எஞ்சி இருக்கிற ஜீவபோதமானது பிரபஞ்சமயமாகவே ஆகும்போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அவங்க வசமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. அந்த முழுமையான நிலை பூரண நிலையில் இருந்து கொண்டே மித்தையான உலகம், மித்தைங்கிறது எங்கேருந்து வரும்? பூரணம் இல்லாமல் அந்த சத்தியம் இல்லாமல் இந்த மித்தை மட்டும் வர முடியாது. பிரம்மம் வந்து மித்தையாக இருக்குங்கிறத வந்து நம்ம ஆரோபித்து சொல்கிறோமே தவிர உண்மையான மித்தைங்கிறதே கிடையாது. உண்மையான மித்தைங்கிறது கிடையாது. இப்போ இருக்கிறது மித்தைன்னு நான் எதுக்கு சொல்கிறோம்னா,
இப்போ இருக்கிற நிலையிலே இந்த உலகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இருப்பு தன்மை உடையதாக அது இருக்கிறதுனால அதுக்கு இருப்பு தன்மையை கொடுக்கறது என்னன்னு சொன்னால் சுத்த இருப்பாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் தான் இந்த மாயைக்கும் ஒரு இருப்பு தன்மை கொடுக்குது. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா மாயையோடு சேர்ந்து இது பிரம்மத்தோடு சேர்ந்து மாயை இணைத்து உலகமாக பார்க்குறோம். தனியாக ஒரு மாயை இயங்கவே இருக்காது, இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்குன்னு சொன்னால் அது துவைதம் ஆகிடும். மாயை வேற பிரம்மம் வேற அப்படின்னு மாயையும் அனாதி பிரம்மமும் அனாதி அப்படின்னு சொன்னால் அப்போ 2 பொருள்கள் ஆகிடும். 2 பொருள்களானால் அத்வைதங்கிறது சித்திக்காது. அத்வைதம் சித்திக்கணும்னு சொன்னால் மாயைங்கிறது இல்லாமல் இருக்கணும், இந்த பிரபஞ்சம்ங்கிறது இந்த தோற்றமானது இல்லாமல் இருக்கணும். இப்போ தோற்றுகிற காலத்தில் அதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் அதுக்கு மித்தியை. இருப்பு இருக்குது, அது முக்காலத்தில் இருக்கக்கூடிய இருப்பாக இல்லை, அது ஷட்பாவ விவகாரத்துக்கு உட்பட்டதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனேன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவது போல் க்ஷணந்தோறும் அது மாறிக்கிட்டே இருக்குது. மாறாத ஒரு வஸ்துவோடைய சன்னிதானத்தில் மாறுவது ஒன்று மாறிக்கிட்டே இருக்குன்னா அது இருக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சால் விசாரணை காலத்தில் முடிவில் அந்த நாம் சொரூபமாக இருக்கும் பொழுது அது இல்லைங்கிறது தான் எல்லாருடைய அனுபவம். ஆகவே அந்த மாயைங்கிறது அறியாமையோடு நாம் இருக்கும் பொழுது அந்த உலகம் இருக்கிறது, இந்த மாயைங்கிறது இருக்கிறது. அறிவு தெளிவு ஏற்பட்டு அறிவுமயமாக பியூர் கான்ஷியஸ்னஸாக நாம் இருக்கும் பொழுது அந்த அனுபவ நிலையிலே அங்கே மாயையே இல்லை. அப்போது அதுதான் இது அந்த இதுக்கு இந்த நிலைக்கு போகிறதுக்கு இதை தற்காலிகமாக இந்த உலகத்தை ஒத்துக்கொண்டு நம்ம அதை ஆரோபம் செய்து பின்னாடி அபவாதம் செய்யணும். அபவாதம் செய்யலைன்னு சொன்னாக்கா பிரயோஜனம் இல்லை. ஆரோபம் பண்ணுறதே அபவாதம் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம படிக்கும்போதெல்லாம் கூட நமக்கு ஆரோபம் பண்ணத்தையே சத்தியமாக நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய பழக்க வழக்கங்கள். இந்த மித்தையான உலகத்தை நம்ம தினந்தோறும் அதோடு ஊடாடி கொண்டு அதிலிருந்து ஏதோ சுகம் வர்றதும் துக்கம் வர்றதுங்கிற ஒரு பாவனையை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்ம தனித்து நின்று இந்த உலகத்தை பார்க்க பழகிக்கணும். ஒவ்வொரு நிகழ்வு நான் அந்த நிகழும்போதும் நம்மை அந்த நிகழ்விலிருந்து பிரித்து வைத்து நம்மை தனியாக பார்க்க வேண்டும். தனியாக பார்த்து 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 பழகணும்னா அதோட பிடிப்பு விட்டு போயிடும். இதுதான் நம்ம சாதனையில் மிக முக்கியமான ஒரு அம்சம். எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கணும், எது வேண்டுமென்றாலும் நடக்கட்டும். அந்த நடந்துக்கும் நிகழ்ச்சியை நான் என்னை பாதிக்கிறதுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே நாம் போகாமல் அந்த எண்ணத்தை விட்டு தனியாக நின்று எங்கேயோ ஒரு பொம்மலாட்டம் நடக்குது அப்படிங்கிறப்பல ஒரு பார்வையோடு அதை நம்ம பார்த்துக்கிட்டு இந்த உலகத்தில் நம்மளால் இருக்கலாம். இப்போது பகவானுடைய அனுபவங்கள்னு சொன்னாக்கா பக்தர்களுடைய அனுபவங்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பேர் நிறைய கொட்டி கிடக்கு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தன்னுடைய அமானுஷ்யமான சக்திகளை எல்லாம் நான் பகவானுடைய சக்திகளை அனுபவித்ததை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தனி மனிதனிடமிருந்து இத்தனை பேர்கள் அவரோட ஊடாடியவர்கள் இவ்வளோ அனுபவங்களை சொல்லியதுன்னு பார்த்தா யாருமே இல்லை. அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இங்கே சொல்கிறதுக்கு ஒரு 40 நாள் உபன்யாசம் போல் வச்சு ஒன்றாக சொல்லிக்கொண்டே போகக்கூடிய ஒரு நிலையில் அவ்வளவுக்கு லிட்ரேச்சர் இருக்குது. ஆனாலும் ஒரு சிலவற்றை குறிப்பாக நம்ம சொன்னோம்னா அந்த பகவானுடைய சக்தி எப்படியெல்லாம் வெளிப்பட்டது. அதாவது நாம் மித்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மித்தைக்குள்ளே சத்தியம் எப்படி நுழைந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடியும். என்னால் இப்போ நாம் உட்காந்துருக்குறோங்க, இது மித்தையான உலகம், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாம் உண்மை இல்லை. இதெல்லாம் ஒரு எண்ணத்தின் ஒரு ஜோடிப்பு. இது